Hello friends, இன்னைக்கு 18 super useful home and kitchen products part 4 தான் வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் part 1, part 2, part 3 வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 18 home and kitchen products வந்து வாங்கியிருக்கோம். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸு எதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்ற அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூவாக தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வந்து பயனுள்ள வகையிலையும் அதுக்கப்புறம் பட்ஜெட்டை வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து வாங்கியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். சப்போஸ் இங்கே பார்க்குற ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு, அது ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாகவே ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நாங்கள் ரிவ்யூ போடுவோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், அந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலேயே ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்ட்டு. சரி, இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம், எதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் எதுக்காக வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன், பூரி இல்லைன்னா சப்பாத்தி கட்டை ஸ்டாண்டு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பூரி சப்பாத்தி கட்டை இருக்குது அப்படின்னா அதை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்டை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும், ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் வைக்கிறதுனால ஒரு டைம் வந்து வேறு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா எங்கே வச்சோம் அப்படின்றது மறந்துடும், எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் சிரமமாகவே இருக்கும். அதனால் இதை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தோம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 409க்கு வந்து வாங்கியிருந்தோம். இங்கே காட்டுற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன், 4 லேயர் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஃப்ரிட்ஜ் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும், அந்த இடத்த வந்து நம்ம பெருசாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து வச்சுக்க முடியும். சப்போஸ் ஃப்ரிட்ஜ் சைடில் வந்து இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசரை வைக்கிறோம் அப்படின்னா கிராசரிஸு, ஸ்நாக்ஸு, வேறு என்ன நம்ம வேணுமோ தேவைக்கிறப்ப வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மூவபிள்ன்றதுனால அந்த சின்ன ஸ்பேஸ் உள்ளேயும் தள்ளி வச்சுக்கலாம், தேவையானப்போ வெளியே எடுத்தும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எதுக்காக வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இந்த வாஷிங் மிஷின் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட் ஐட்டம்ஸு, வாஷிங் பவுட்ரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்கனைஸ்டாக வந்து அந்த பால்கனியில் வந்து அடுக்கி வச்சுருப்போம். அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசரே வந்து வாங்கியிருந்தோம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 649க்கு வந்து வாங்கியிருந்தோம். தேர்ட் ஒன், கிளாஸ் ஆயில் போர் ப்ரஷ் ஜாரு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை சுடும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி பிளேட்ஸுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஜார் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் இதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து இருக்காது. அதனால் அப்பப்போ வந்து ஆயிலை வந்து டச் பண்ணி வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம இட்லி பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணும்போது அப்பப்போ வந்து தொட வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம். பார்ப்போம், யூஸ் பண்ணிகிட்டும் இருக்கும். இதை டீட்டெயிலாக இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து பேசுவோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 533க்கு வந்து வாங்கியிருந்தோம். ஃபோர்த் ஒன், கிச்சன் சிசர்ஸு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸும் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எதுக்காக வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா, சிக்கன் வந்து வாங்கின்னு வரும்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கின்னு வந்தாலும் அது குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து இன்னும் சின்னதாக கட் பண்ணி தான் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நைஃப்பில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த சிசர் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் வந்து வாங்கியிருந்தோம். எப்படி இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து பேசலாம். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 399க்கு வந்து வாங்கியிருந்தோம். ஃபிஃப்த் ஒன், லேபிள் மேக்கரு. நம்ம இன்ஸ்டா, யூடியூப் வந்து போனாவே இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துருக்கலாம், அந்தளவுக்கு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்டு. இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் வந்து போகிறதுனால பையன் எல்லாருமே யூனிஃபார்மாக ஒரே பேக்கை தான் வச்சுருப்பாங்க, அதனால் அதில் நேம் வந்து எழுதணும். அதுக்கு இந்த லேபிள் வந்து எழுதி ஒட்டலாம் அவன் பேர் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் புக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணில் எழுதுறதுக்கு பதிலாக இதுமாதிரி லேபிள் மாதிரி அழகாக நேம் எழுதி ஒட்டலாம் அப்படின்றதுக்காகவும், ஸ்லிப்பர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நேம் எழுத சொல்கிறாங்க, அதனால் அதுலேயும் வந்து இந்த லேபிள் ஒட்டலாம் அப்படின்றதுனால வந்து வாங்கியிருக்கோம். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் டீட்டெயிலாக வந்து பேசலாம். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 974க்கு வந்து வாங்கியிருந்தோம். சிக்ஸ்த் ஒன், மிரர் வித் ஸ்டோரேஜ் கேபினெட்டு. இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு செம்ம ஆப்ஷனாக இருக்கும். நாங்களும் அதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பாத்ரூம் உள்ளே போனோன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப்பு வந்து தீர்ந்ததே ஞாபகம் வரும். அப்போ வந்து திடீர்னு வந்து சோப்பு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த எக்ஸ்ட்ரா சோப்பு வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஷாம்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஸ்டே ஃப்ரீ இதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஆப்ஷனாக இருக்கும்ட்டு தான் வந்து வாங்கியிருக்கோம். யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் ஆணியை எடுக்காமல் அடிசிவ் வால் ஹூக்ஸ் வச்சு தான் வந்து மாட்டியிருக்கோம், அதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து பேசலாம். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 999க்கு வந்து வாங்கியிருந்தோம். செவன்த் ஒன், மஸ்கிட்டோ பேட்டு. இது ரெகுலரான மஸ்கிட்டோ பேட்டை கூட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து அந்த லைட் எரியறதுனால அந்த லைட்டுக்கு வந்து மஸ்கிட்டோ அட்ராக்ட் ஆகி மேலே வந்து உட்காரும் போது பார்த்திங்கன்னா டப்புன்னு அந்த அடிச்சிடும். நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது கொசு கடிக்கும் போது
போது வர காண்டு இருக்குது, அது சொல்லவே முடியாது. எழுந்து உட்காந்து அந்த கொசுவை கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்குள்ளே படாத பாடு வந்து பட்டுருவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்கிட்டோ பேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து வாங்கியிருக்கோம். நைட்டு ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த லைட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆகி அந்த மஸ்கிட்டோஸ் வந்து அடிச்சிரும் அப்படின்ட்டு வந்து வாங்கியிருக்கோம். யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கா அப்படின்றத இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாகவே வந்து பேசலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 699க்கு வந்து வாங்கியிருந்தோம். 8th ஒன் நான்ஸ்டிக் தவா பெருசு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையை வந்து சுலபமாக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்பாத்தி போடுறோம் அப்படின்னா தோசைக்கல்லில் சுடும்போது ஒன்று தான் வந்து சுட முடியும். வேகமாக செய்யணும் அப்படின்னா 2 கல் வச்சு சுடுவோம். அதுவே இந்த தவா இருந்தது அப்படின்னா நம்மளால் 4 கூட வந்து சுட முடியும். சின்ன சின்னதாக வந்து போடுறோம் அப்படின்னா 6 கூட வந்து நம்மளால் வந்து சுட்டுக்க முடியும். நாங்களும் இதை யோசித்து தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் சுடுற மாதிரி பெரிய நைஸ் தோசை வந்து சுட்டுக்க முடியும். ஆம்லெட் வந்து பெருசாக போட்டு 4 வந்து கட் பண்ணி நம்ம 4 பேரை வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து உண்மையிலேயே நமக்கு அட்வான்டேஜாக இருக்குதா, வேலையை வந்து சுலபமாகுதா இல்லையா, ஹீட்டை வந்து கரெக்டாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலாக இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து பேசலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1283க்கு வந்து வாங்கியிருந்தோம். 9th ஒன் ஆயில் டிஸ்பென்சர் ஸ்ப்ரே மிஸ்டர் பாட்டில். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரே மிஸ்டர் வந்து ஒரு செம ஆப்ஷனாக இருக்கும். நாங்களும் அதுக்காக தான் வந்து வாங்கியிருக்கோம். முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கம்மியாக வந்து தரணும் அப்படின்றதுனால எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஆயில் வந்து அந்த இடத்துல அதிகமாக அப்ளை பண்ணாமல் இது மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இது மாதிரி வந்து வேறு எதுக்கெலாம் வந்து இந்த ஸ்ப்ரே மிஸ்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து பேசலாம். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 259க்கு வந்து வாங்கியிருந்தோம். 10th ஒன் பெப்பர் அண்ட் சால்ட் ஷேக்கரு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டு பெப்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஆம்லெட் போடும்போது பெப்பர் சால்ட்டை வந்து சூப்பராக ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை தோசை போடும்போதும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சம ஆப்ஷனாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடும் போதும் வந்து பார்த்திங்கன்னா உப்பு பத்தலை இல்லை தயிர் சாதம் சாப்பிடும் போது உப்பு போடணும் அப்படின்னா தேவையான அளவு அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 369க்கு வந்து வாங்கியிருந்தோம். 11th ஒன் பாட் லிட் அண்ட் ஸ்பூன் ஹோல்டர் இல்லைனா ஸ்டாண்டு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு செய்யும் போது இல்லை குழம்பு வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கரண்டியை வைக்கிறது கண்டிப்பாக ஒரு பிளேட்டை வந்து தேடுவோம், இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்து மேலே வந்து வச்சுருவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் வந்து செம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாகவே இருக்கும். இதுக்காக தான் நாங்களும் வந்து வாங்கியிருந்தோம். தட்டுக்கு வைக்கிறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு சூப்பர் ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 399க்கு வந்து வாங்கியிருந்தோம். 12th ஒன் லாங் ஹேண்ட் ஸ்க்ரப்பரு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான். நாங்களும் அதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லாங் ஹேண்டாக இருக்கிறதுனால நம்ம நின்றுக்கிட்டே இருந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்னரு வாலு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் மாடலில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றத இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் டீட்டெயிலாக வந்து பேசலாம். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 195க்கு வந்து வாங்கியிருந்தோம். 13th ஒன் சிலிக்கான் ஸ்பேச்சுலாஸ். இது முக்கியமாக வாங்கினது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் தான் 99க்கே வந்து அவைலபிளாக இருந்தது. ஆனால் வாங்கும்போது தான் பார்த்திங்கன்னா மினிமம் 2 குவான்டிட்டியாக வாங்குற மாதிரி இருந்தது. ப்ராடக்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சூப்பராகவே இருந்தது. ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தது. அதனால் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் ரிட்டர்ன் போட்டுட்டோம். என்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99. ஆனால் மினிமம் 2 குவான்டிட்டியாக தான் வந்து வாங்க முடியும். 14th டேப் லைட்டு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் அப்படின்றதுனால பேட்டரி ஆப்ரேட்டடு. அதனால் நம்ம எங்கே வேணாலும் வந்து போர்ட்டபுளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எதுக்காக வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா எங்கள் பூஜா செட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் லைட் டெக்கரேட்டிவ் வந்து பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒயர்லெஸ்ஸாக இருந்தால் இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் டேப் ஆன் டேப் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தோம். எப்படி இருக்குது அப்படின்றது இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாகவே வந்து பேசலாம். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 599க்கு வந்து வாங்கியிருந்தோம். 15th ஒன் டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிஷ்யூஸு பாத்ரூம் டிஷ்யூஸ்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வந்து ஆணி அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்து அடிசிவ் வந்து ஸ்டிக்கர்ன்றதுனால ஈஸியாகவே எங்கே வேணாலும் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால் அட்வான்டேஜாக இருக்கும்ட்டு வாங்கியிருந்தோம். நாங்கள் எதுக்காக முக்கியமாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா கிச்சன் டிஷ்யூஸ் வந்து ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால வந்து வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்றதை இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் டீட்டெயிலாகவே வந்து பேசலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 299க்கு வந்து வாங்கியிருந்தோம். 16th ஒன் டூத் ப்ரஷ் கண்டெய்னரு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டூத் ப்ரஷ்லாம் வைக்கிறதுக்கு வந்து சூப்பர் ஆப்ஷனாகவே இருக்கும் இந்த கண்டெய்னரு. அதுக்காக தான் வந்து நாங்களும் வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்றது டீட்டெயிலாக இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து பேசலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 129க்கு வந்து வாங்கியிருந்தோம். 17th ஒன் வெஜிடபிள் ரோஸ்டரு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு செம ஆப்ஷனாக இருக்கும். இப்போ தக்காளி வந்து சுட்டு சட்னி செய்கிறதுக்கு இதெல்லாம்
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. அதனால தான் வந்து நாங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்கா செய்கிறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுக்கெலாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாகவே வந்து பேசலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 499க்கு வந்து வாங்கியிருந்தோம். 18th ஒன் வுட்டன் ஸ்பேச்சுலா. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நான்ஸ்டிக் பாத்திரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வுட்டன் ஸ்பேச்சுலா வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எங்கள் வீட்டில் பெருசாக நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் இந்த வுட்டன் ஸ்பேச்சுலா வாங்குறது முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது செம்ம அட்ராக்டிவாக இருந்தது. குழம்புலாம் வந்து செய்யும் போதும் வந்து பார்த்திங்கன்னா கழுவுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து வாங்கியிருக்கோம். யூஸ் பண்ணிட்டும் இருக்கும். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து பேசலாம். அதுக்கப்புறம் இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, ஒர்த்தா அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பேசலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 544க்கு வந்து வாங்கியிருந்தோம். அவ்வளோதாங்க. இதுதான் கம்ப்ளீட்டாக வந்து ப்ராடக்ட்ஸு. நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அதனுடைய ஓவர்வியூ தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்றது இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து பேசலாம். அதுக்கப்புறம் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஒன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்ட பிறகு கம்பைல்டாக எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து சேர்த்து வச்சு அதை வந்து ஜஸ்ட் வந்து இது ஒர்த்தா வாங்கலாமா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு கம்பைல்டு வீடியோவை வந்து போடுவோம். ரிவ்யூ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக அந்த வீடியோ வந்து செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, அதுக்கப்புறம் பட்ஜெட்டை வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து வாங்கியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம். சப்போஸ் இந்த ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து செக் பண்ணிட்டு வாங்குங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவை தரும் ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.